கர்த்தாவே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் குறைவுடையவனாக இருக்கிறேன். என்னால் தனிமையாக ஜெபிக்க முடியவில்லை. ஆண்டவரோடு எனக்கு தனித்து உறவாட முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வேத வசனங்களை தியானிக்க முடியவில்லை. அழ வேண்டும். அழும்போது கர்த்தர் கிருபையை தருவார், பலத்தை தருவார். நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பறந்து உயரக்கூடியவர்களாய் காணப்படுவோம். விதமான அனுபவங்களை, மேலான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள எல்லா தேவஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Yes, Amen. Oh Jesus. Hallelujah. நாம் ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூட்டத்தில் வரும்போதும் நம்முடைய ஜீவிதம், நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நாம் பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி வளர வேண்டும். நீதியிலிருந்து நீதியை நோக்கி நாம் வளர வேண்டும். நீதியில் நாம் அவருடைய முகத்தை என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். நீதியில் அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியும். நீதி என்று சொல்வது அவருடைய வேத வசனத்தின்படி நம்முடைய ஜீவிதத்தை நாம் அமைத்துக் கொள்வது. அல்லாவிட்டால் அவருடைய சுபாவங்களில் மாறுகிற வேத வசனம் வார்த்தை என்று சொல்வது இயேசுவை தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். அந்த இயேசுவை நம்முடைய ஜீவிதத்தில் அனுபவமாக்க வேண்டும். அதுதான் நீதி. அந்த நீதியில் நாம் யாருடைய முகத்தை காணலாம்? இயேசுதான் நீதி. தான் அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் அப்புறம் என்ன மீட்புமானார். மீட்புமானார் 4 காரியம். அவர்தான் நீதி. அந்த நீதியில தான் யாருடைய முகத்தை பார்க்க முடியும்? இயேசுவின் முகத்தை பார்க்க முடியும். இயேசு இல்லாமல் நீதி இல்லை. இயேசு இல்லாமல் ஒருவன் நீதிமானா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. தேவனுடைய வசனம் ஒரு மனிதனை உருவாக்காவிட்டால், தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்யாவிட்டால் அவன் நீதிமானாய் மாற முடியாது. அதுதான் வேத வசனம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேத வசனத்தில் இயேசுவின் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும், நீதியை பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா, ஒருவனுக்கு வர முடியாது. நம்ம அதை உணர்ந்து இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவருடைய சுபாவத்தில் நாம் வளர வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்துல சில காரியங்களை செய்ய முடியாத அல்ல, நம்முடைய ஜீவிதமும் நம்முடைய சுபாவமும் அவரை போல மாற வேண்டும். மெய்யான அந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்டான அந்த புதிய மனுஷனை இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோரபகதுரபகலபனா ஷபானா இபஹதுரமகலானி சகதுரானியா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இபானா ஷபஹனா இதுடா நிமம்ஷனா கலானியா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாம் சில வேதவசனங்களை எல்லாம் தியானித்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருந்தோம். நம்முடைய மனசாட்சியை நாம் சுத்திகரித்துக் கொண்டோம். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தினால் தேவன் நம்முடைய மனசாட்சியை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அப்படின்னா நமக்கு ஆண்டவரிடத்தில் தைரியம் இருக்கார். நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம் அது கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டால் தான் நாம் தேவனுடைய சுத்த இருதயம் உடையவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். நம்ம ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாக புதிய எருசலேமாய் சீயோனாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அந்த பாக்கியம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நம்முடைய ஜீவிதத்தை நன்றாக நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த இருதயம் மகா கேடுள்ளது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். கேடுள்ள அதில்
தந்திரம், பயங்கரமான வஞ்சகம், இதெல்லாம் இந்த இருதயத்தில் இருந்து என்ன செய்யும்? உருவாகும். எரேமியா 14ஆம் அதிகாரம் இல்லையா? வசிகள், இருதயமே எல்லாவற்றை காட்டிலும் திருக்குள்ளது, கேடுள்ளது அப்படின்னு வாசிக்கும். 17:9 வாசிக்கும். 17:9. மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் தான் என்ன செய்ய, எப்படிப்பட்டது? கேடு, மகா கேடுள்ள. அது திருக்குள்ள, திருக்குன்னு சொன்னா அப்படியே முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அது திருக்கு, கேடுள்ள. அந்த பயங்கரமான கேடான காரியங்கள் அந்த இருதயத்திலிருந்து உருவாகும். ஆண்டவர் அதனால தான் இருதயத்திலிருந்து, ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றி அவனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்மை கழுவி சுத்திகரிக்கணும். வஞ்சகம், ஏமாத்துறது, தந்திரம், இதெல்லாம் இந்த இருதயத்திலிருந்து தான் வரும். இருதயத்திலிருந்து பல கேடான காரியங்கள் வரும். இச்சை, இன்னும் பல பொல்லாத காரியங்களை குறித்து மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் நம்முடைய ஜீவிதத்தில் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம அழணும், ஆண்டவரே என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லை, என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லை கர்த்தாவே அப்படின்னு சொல்லி, அந்த இருதயத்தில் சுத்தம் இருந்தால் நாம் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் ஜீவிப்போம். நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி கூப்பிடுவார், என் புறாவே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிடுவார். இல்லாவிட்டால் ஆண்டவர் எப்படி கூப்பிடுவார்? எப்படி நம்மளை கூப்பிடுவார்? பொல்லாதவனே. அப்புறம் ஆண்டவர் பல விதங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுவார். அடங்காத கடாரி, அப்புறம் காட்டு கழுத, அப்படி எல்லாம் யாரை திட்டுறார் ஆண்டவர்? எபிராயிமை திட்டுறார் ஆண்டவர். ஓசியால நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஓசியால ஆண்டவர் கோவப்பட்டு திருப்பி போடாத அப்பம். இவன் யாரு? திருப்பி போடாத அப்பம். இவன் காட்டு கழுத. இன்னும் பல விதத்தில் ஆண்டவர் திட்டுறார். நான் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பைபிள். ஆண்டவர் எப்படிலாம் கோபப்பட்டு என்ன செய்யறாரு? திட்டுறாரு அப்படின்னு சொன்னார். உண்மைதான். ஆண்டவர் நம்மளை புறாவேன்னு கூப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக எப்படி கூப்பிடுவாரு? காட்டு கழுத அப்படின்னு சொல்லு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் இருதயத்தை கள்ளங்கபடமாய் வைத்துக்கொள்ளும். கள்ளங்கபடம் இல்லாத நிலவரத்தில் பாதுகாத்துக்கொள்ளும். தந்திரம் இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம், இன்னைக்கு அநேகருடைய இருதயம் அப்படிதான் இருக்கு. துரோகம் செய்யறாங்க. துரோகம், தேவனுக்கு துரோகம் செய்யறது மட்டுமல்ல, தேவனை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, மனுஷனை என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கிறாங்க. குடும்பத்தில் துரோகம் செய்கிறார். அப்படி நம்ம செய்தால் நம்முடைய இருதயம், நமக்கு சமாதானம் இருக்காது. உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானமே இருக்காது. தூக்கம் வராது உங்களுக்கு. முதல்ல ஒழுங்கான தூக்கம் வராது. காரணம் என்னன்னா, இப்படி மற்றவர்களை வஞ்சிக்கிற நம்முடைய இருதயத்தில் நிரம்பினால் வாய் என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நீங்கள் பேச வேண்டும். இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுனா அதுக்கு பேர் தான் என்னது? திருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? திருக்கு. இருதயம் எப்படி இருக்கு? திருக்கா இருக்கு. உள்ள ஒன்று இருக்கு, வெளியில ஒன்று வருது. அதுதான் ஏமாத்துறது, அதுதான் வஞ்சகம், அதுதான் திருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் நம்முடைய இருதயம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம பெரிய பெரிய சத்தியங்களெல்லாம் படிப்போம், பயங்கர ரெவலேஷன்லாம் இருக்கும், பயங்கரமா பேசுவாங்க, நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், பயங்கரமா ஜோடிச்சு வசனத்தை எல்லாம் எடுத்து வச்சு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு அறிவு இருக்கும். ஆனா என்ன இருக்காது? இருதயத்துல சுத்தம் இருக்காது. இருதயத்துல சுத்தம் இல்லாமல் போச்சுன்னா இதெல்லாம் வேஸ்ட். நமக்கு நிறைய திறமை இருக்கும், நமக்கு நல்ல ஞானம் இருக்கும், நம்ம பெரிய பராக்கிரமசாலியா இருக்கும், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம்,
நல்ல பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவோம், பிசாசை நம்ம விரட்டுவோம், மரங்களெல்லாம் கிரியை செய்யும். ஆனா இருதயம் எப்படி இருக்கும்? கேடு உள்ளதாயிருக்கும். இருதயம் கேடு உள்ளதாயிருக்கும், தந்திரம் உள்ளதாயிருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. அதை விட இதெல்லாம் ஒன்றும் இல்லாம ஒரு பேதையாய், ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒருவராய் இருந்தால் அது போதும். அதுதான் முக்கியம். அதுதான் நம்முடைய ஜீவிதத்தில் மிகவும் முக்கியம். அந்த அனுபவத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து, என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். அதுதான் இருதயத்தின் சுத்தம். அப்படிப்பட்ட நிலவரத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயம் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. இருதயம் நம்மை குற்றப்படுத்தினால் நமக்கு எந்த காரியத்தில் நமக்கு தைரியம் இருக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியம் இருக்காது. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற தைரியம் இருக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் போனா கர்த்தர் என்னை காண்பார், என்னை விசாரிப்பார், எந்த தைரியமும் இருக்காது. பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் அந்த நிச்சயம் இருக்காது. அப்படிதான் அவங்களுடைய ஜீவிதம் காணப்படும். ஏனென்றால் இருதயம் குற்றப்படுத்துகிற அந்த நிலவரத்தில் காணப்படக்கூடாது. அப்படி இருக்கணும்னா நம்ம மெய்யான மனஸ்தாபம் உடையவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன வாசித்தோம், தியானித்தோம்? நம்ம பிசாசனுடைய தந்திரங்களை அறிந்து அவனை என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். அடுத்தது பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு ஆளுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு விரோதமாக கிரியை செய்யும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் டிபெண்டன்ஸ் சொல்றது, மெய்யான மனம் திரும்புதல் என்று சொல்வது. ரொம்ப ஜாக்கிரதை உடையவர்களாய் நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்வதை அதை காண்பிக்கிற ஏதாவது சில காரியங்களை செஞ்சுட்டு வந்து சும்மா சாரி அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உடனே என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது. அப்படி சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அவ்விதமாக நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமுடையவர்களாய், கபடில்லாதவர்களாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. இனி நம்ம ஒரு சில வேத வசனங்களை தியானித்து வாசிப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். மீகா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நம்ம வாசிக்கும்போது 2 முக்கியமான நபர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று நொண்டியானவள், இன்னொன்று தள்ளுண்டவள். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னுடைய முந்தின ஆளுகை உன்னிடத்தில் திரும்பி வரும், ராஜரீகம் திரும்பி வரும், எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும். இவர்கள் இருவரும் இந்த கூட்டத்தால், முக்கியமாக இந்த கூட்டத்தால் அவர்கள் ஆளுகையை இழந்து போனார்கள், ராஜரீகம் அவர்களுக்கு இருந்தது. இந்த 2 காரியத்தையுமே அவர்கள் இழந்து போயிருந்தார்கள். ஏன் இழந்து போனார்கள் என்று சொன்னால், பாருங்கள், நொண்டியானவள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு மேன்மையான நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை அழைத்தார், தெரிந்து கொண்டார். நல்ல தரிசனம் அவர்களுக்கு இருந்தது. அந்த தரிசனத்தின்படி அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவர்களுடைய ஜீவிதம் என்ன ஆகிவிட்டது? அவர்களுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் முடவர்களானார்கள், இல்லாவிட்டால் நொண்டியானவர்களாய் மாறிவிட்டார்கள். இப்போ அவர்களால் புதிய எருசலேமை குறித்தோ சீயோனை குறித்தோ தரிசனம் இல்லாதவர்களாக, கர்த்தர் தங்களை எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிறதான அந்த நோக்கத்தை இழந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதனால தான் நொண்டியானவள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஆண்டவர் அவர்களை மேன்மையான அழைப்பை கொடுத்தார், அவர்களுக்கு மேன்மையான தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நீங்களே சகல சாதியிலும் எனக்கு சொந்த
சம்பத்தாயிருப்பீர்கள், என்னுடைய பரிசுத்த ஜனமாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் அவர்களை தனக்காக தன்னுடைய சொந்த சம்பத்தாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மேன்மையான நோக்கம் அவருடைய ஜீவிதத்தில் ஆண்டவருக்கு இருந்தது. அவர்களும் கூட தங்களுடைய ஜீவிதத்தில் தாங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம் என்றும் தேவனுடைய பரிசுத்த ஜாதி என்றும் நல்ல விசேஷித்த அழைப்புடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நடுவுல அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிற்று? பின்மாற்றம் உண்டாயிற்று. அவர்களால் கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தின்படி அவர்கள் ஜீவிக்கவில்லை. அவர்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விலகி அவர்கள் ஜீவித்தார்கள். மனப்பூர்வமான பாவங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அதன்படினால் என்ன சம்பவித்தது? அவர்களுடைய ஜீவிதத்தில் அவர்கள் நொண்டியானவர்களாய் மாறி போனார்கள், முடவர்களாய் மாறி போனார்கள். கர்த்தர் கொடுத்ததான அந்த தேசத்தை குறித்த தரிசனத்தை இழந்தவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். அதனால தான் ஆண்டவர் அங்கு சொல்றார், நொண்டியானவள் நொண்டியானவள் தள்ளுண்டு போனார். அவங்கள தள்ளிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அவங்களை நேசித்து அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார், நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தார், நல்ல தேசத்தை தந்தார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு செழுமையாக கொடுத்தார். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை தள்ளி போட்டார். வெளியில போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தள்ளிட்டார். இப்போ அவங்க தேசம் எல்லாம் சத்துருக்களுடைய கையில போய்விட்டார். அவருடைய தேசம் பாழும் மனாந்தரமாய் மாறிவிட்டார். தள்ளுண்டு போனால் தள்ளப்பட்டாச்சு, இனி அவங்க யாருக்கும் தேவையில்லை. போன இடத்துல எல்லாம் அவர்கள் நிந்தையாய் மாறினார்கள், அவமானமாய் மாறினார்கள். அதைத்தான் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், நான் தள்ளுண்டவளையும் அந்த நொண்டியானவளையும் நான் சேர்த்துக்கொண்டு எந்த இடத்துல அவர்கள் நிந்தை அவமானப்பட்டார்களோ அந்த இடத்திலே நான் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாசியுங்கள். 20வது வசனம், 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதுதான், எந்த இடத்துல அவர்கள் வெட்கம் அனுபவித்தார்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த நொண்டியானவள், இந்த தள்ளுண்டவள், இவர்களை கர்த்தர் மீதியான ஜனமாக, பலத்த ஜாதியாக, ஜனங்கள்ல புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கர்த்தர் ஆளுகையை, முந்தின ராஜரீகத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். அதுதான் இந்த கடைசி வருடத்தின் கடைசியில கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். மீதியாய் நாம் காணப்படுகிறோம், நம்ம கொஞ்சம் ஜனங்களாய் இருக்கிறோம். நொண்டியானவளை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம குந்தி நடக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சரியான ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள இல்லை. நம்முடைய தரிசனத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோம், உடவர்களாய் கிடக்கிறோம். நடக்க முடியாதபடி, பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாதபடி, விசுவாசத்தில் நிலைநிற்க முடியாதபடி, கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியாதபடி நாம் ஒரு உடவர்களைப் போல, நொண்டியானவர்களைப் போல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சில சமயங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் அந்நியர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதுதான் தள்ளுண்டவர்கள். நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக இதை மனிதன் இழந்து போனோம். கர்த்தர் அதை அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு தருகிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக நாம் வல்லமையுடையவர்களாய் மாற வேண்டும், ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், வியாதியை ஜெயிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க ஜெபிச்சு பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்து அந்த வல்லமையை மேற்கொள்ளுங்கள் என்றால் நம்ம யாரு? ஆளுகை செய்கிறவர்கள், ராஜரீக குடும்பத்தார், ராஜரீகம் உள்ளவர்கள். அப்போ நம்ம பரிசுத்தாவிக்கு அந்த கிரீடம் நம்முடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அபிஷேகத்தில் நிரம்பி 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 அந்த வல்லமையை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். அந்த சாவை நீங்க கீழ்ப்படுத்தணும். மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மரணத்தை ஜெயமா என்ன செய்ய வேண்டும்? விழுங்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் ஜெயகோஷம் முழக்குகிறார். ஒருமுறை அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன்,
யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை. நான் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அல்ல, நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லிட்டு, ஐயோ நான் நிர்பந்தமான மனிதன், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? அவர் புலம்புறார், ஐயோ என்னுடைய நிலவரம் இப்படி இருக்கிறதே, என்னால முடியலையே, நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் செய்கிறேனே, நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேனே, எனக்குள்ள பாவம் என்கிற ஒன்று வாசமா இருக்கிறதே. அவர் புலம்புகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனதினாலே நான் தேவனுக்கும் சரீரத்துல பாவத்துக்கு நான் என்ன செய்றேன்? ஊழியம் செய்கிறேன். பாருங்க, இந்த வசனத்தை படித்து பாருங்கள். நம்மில் அநேகர் இந்த நிலவரத்துல தான் இருக்கிறோம். நம்ம விரும்புகிறோம், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சரீரத்தில் என்ன செய்கிறோம்? தீமையை செய்கிறோம். நாம் விரும்பாத பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? அவருடைய நிலவரம் நிர்பந்தமாயிருந்தது. அதைத்தான் அந்த மூவிபோசேத் சொல்கிறான், என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவாகிய ஆண்டவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் சாவுக்கு ஏதுவானவர்கள். நான் ராஜரீக முடியவனாய் இருந்தேன், ஆளுகை செய்யக்கூடியவனாய் இருந்தேன். இப்ப நான் எப்படி மாறிட்டேன்? நொண்டியாய் மாறிவிட்டேன். நான் சாவுக்கு ஏதுவானவனாய் மாறிவிட்டேன். கர்த்தர் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருந்தார், எனக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார், ஜெய ஜீவிதத்தை கொடுத்திருந்தார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருந்தார். இப்போ நொண்டியானவனாய் மாறியாச்சு. இப்ப அந்த ஆளுகை இல்லை, இப்ப அந்த அதிகாரம் இல்லை, இப்ப அந்த ராஜரீகம் இல்லை, அந்த மேன்மை இப்ப இல்லை. அதுதான் மூவிபோசேத் சொல்கிறார், நாங்கள் சாவுக்கு ஏதுவானவர்கள். என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவானவர்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக அவன் தன்னுடைய நிலவரத்தை அப்படியே ஒத்துக்கொள்கிறான். பாருங்கள், பரிசுத்த பவுலும் கூட, ஐயோ யார் என்னை இதிலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சவால் விடுகிறார், கெர்ச்சிக்கிறார். என்ன சொல்கிறார்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. பாருங்கள், அவருக்குள்ள ஒரு ஜெயகோஷம், ஜெயகோஷம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி. 2ஆம் வசனம் வாசி. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லணும், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சொல்ல வேண்டிய வார்த்தை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன செய்தது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளுகை, அந்த ராஜரீகம் திரும்ப என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு. அதுக்கு தான் அந்த கிரீடத்தை கர்த்தர் அவங்களுடைய தலையில் வைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்ய வேண்டும், புலம்பக்கூடாது. ஐயோ நிர்பந்தமான மனுஷன். அது அப்போ, இப்போ எப்படி மாறிட்டாரு? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன செய்து விட்டது? விடுதலையாக்கி விட்டது. நொண்டியானவளா இருந்தால் புலம்பிட்டு, நான் நொண்டி ஆண்டவரே, ஓ நான் சாவுக்கு ஏதுவானவர், ஐயோ யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு சொன்னா நீங்கள் நொண்டியானவள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அந்த ஆளுகை இழந்து போனீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தர் கொடுத்ததான அந்த ராஜரீகத்தை இழந்து போனீர்கள். அபிஷேக தைலமாகிய அந்த கிரீடம் இல்லை. அதை உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டும். இன்றைக்கு கர்த்தர் நாம் மனம் திரும்ப செய்து நம் மீது நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நொண்டியானவளை சேர்த்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார். நான் சாவுக்கு ஏதுவானவன் ஆண்டவரே, நான் சாவுக்கு ஏதுவானவன். தேவனே உங்கள் சமூகத்தில்
நான் இப்படி ஒரு நொண்டியானவனாய் காணப்படுகிறேன். நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய நிலவரத்தை மாற்றக்கூடியவர். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நான் ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் நான் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்யக்கூடியதான கரியை என்னுடைய ஜீவிதத்தில் இல்லை. நான் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஐயோ, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, நீர் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். நீர் எனக்கு கொடுத்ததான ஆளுகையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ராஜரீகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த மோகிபோசத்தை போல சாவுக்கு ஏதுவானவனாய் காணப்படுகிறேன். அபிஷேக தைலத்தை நான் இழந்து போனேன். என்னுடைய ஆளுகையை இழந்து போனேன். என்னுடைய கிரீடத்தை இழந்து போனேன். ஆண்டவரே, என்னுடைய ராஜரீகத்தை இழந்து போனேன். சாவு எனக்குள்ள பிரவேசித்து இருக்கிறது. பாதாளத்தின் வல்லமைகள் எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஓ, கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் நிமித்தம் என்னிடத்தில் தயவு பெற்றுக் கொள்ளும்படியாக மீதியானவர்கள் உண்டோ? மீதியானவர்கள் உண்டோ? ஓ, ரிகடப கத்துடப கத்துடபனா. ஆண்டவரே, என்னுடைய ஆளுகையை தாரும். ஆண்டவரே, திரும்ப வரும். எருசலேம் குமாரத்தின் இடத்தில் அந்த ஆளுகை, அந்த ராஜரீகம் திரும்ப வரும். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கண்கள் உனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. ஓ, என்னிடத்தில் தயவு கிடைக்கும் வரைக்கும் மீதியானவர்கள் உண்டோ என்று கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை நீர் மீதியாக வைத்திருக்கிறீர். அது உம்முடைய தயவு, அது உம்முடைய தயவு. உம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நமக்கு நன்மையை செய்ய விரும்புகிறார். அந்த முந்தின ஆளுகையை தர விரும்புகிறார். ஆமென். எனக்குள்ள பாவம் இருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் சாவுக்கு ஏதுவானவனாய் காணப்படுகிறேன். தேவனே, உமக்கு முன்பாக நான் ஒரு சாவுக்கு ஏதுவானவனாய் காணப்படுகிறேன். ஓ, அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள், தாழ்த்துங்கள். கர்த்தர் நம் மீது தயவு கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறார். Hallelujah. Yeswe. Imana mana makadra 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 mana. Imana shabana makadra makadra mana. Amen.
நம்முடைய நிலவரத்தை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நொண்டியானவளை சேர்த்துக் கொள்கிற தேவன். நொண்டியானவளை ஆண்டவர் மீதியான ஜனமாகவும் தள்ளுண்டவளை பலத்த சாதியாகவும் கர்த்தர் மாற்ற வாஞ்சிக்கிறார். நாம் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டமோ அவமானப்படுத்தப்பட்டமோ அந்த இடத்திலேயே கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசியில் நம்மை மாற்ற ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதற்காக நாம் சரியான முறையில் ஆண்டவருடைய அந்த தயவை பெற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அவருடைய தயவு நமக்கு நன்மை செய்யும்படியாக ஆசையாய் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடியினால் நம்முடைய ஜீவிதத்தில் அந்த நொண்டியான அனுபவத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சாவுக்கு ஏதுவான காரியங்கள் இருந்தால் அந்த சாவுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் அபிஷேக தைலமாகி அந்த கிரீடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேக தைலத்தினால் ஆளுகையும் ராஜரீகத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன் இந்த மேவிபோசேத் அவன் அந்த நான் சாவுக்கேதுவான், என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தார் எல்லாரும் சாவுக்கேதுவானவன் என்று அவன் சொல்ல காரணம் என்ன? காரணம் சவுல் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சரி அவனுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டதான கீழ்ப்படியாமை அவனுடைய ஆளுகையை இழந்து போக செய்தது. அவனுடைய ராஜ மேன்மையை அவனுக்கு என்ன செய்ய செய்தது? இழந்து போக செய்தது. சவுலுக்குள்ள காணப்பட்டதான சில சாவுக்கேதுவான காரியங்கள் தான் அவனுடைய சந்ததியே சாவுக்கேதுவானவர்களை என்ன செஞ்சிச்சு? மாற்றிவிட்டார். இந்த யோனத்தானோ அல்லாவிட்டால் மேவிபோசேத்தோ சாவுக்கேதுவான காரியங்கள் செய்யவில்லை. அதனால தான் அவன் சொல்றாங்க, என்னுடைய தகப்பன் குடும்பத்தால் யாவரும், நான் அப்படின்னு சொல்லல, என்ன சொல்றான்? தகப்பன் குடும்பத்தால் யாவரும் சாவுக்கேதுவான அப்படின்னு சொன்னா அவனுடைய தகப்பன் குடும்பத்தார்ல இருந்தே அந்த நியாயத்திற்கு, தேவனுடைய நியாயத்திற்கு யார் மேல வந்துருச்சு? சவுலுடைய குடும்பத்தார் மேல வந்துருச்சு. அதற்கு காரணம் என்னவென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமைதான் இன்றைக்கு சாவுக்கு ஏதுவான காரியத்துக்கு காரணம். அபிஷேக தைலம் இழந்து போகிறதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. ஆளுகை இழந்து போகிறதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. ராஜரீகத்தை அந்த மேன்மையை இழந்து போவதற்கு காரணம் கீழ்ப்படியாமை தான். 1 சாமுவேல் அதில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நீ போய் அமலேக்கியரை முற்றிலுமாய் நீ என்ன செய்? முற்றிலுமாய் நீ சங்கரித்து போடு அப்படின்னு சொல்றார். இவன் போய் யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் ராஜாக்களை சிறப்பிடித்து கொண்டு வருகிறான். ஆடு மாடுகள்ல மேன்மையானதெல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டான்? மிச்சம் வச்சுட்டான். முற்றிலுமாக அவன் அழித்து போடல. ஆனால் சாமுவேல் வந்து கேட்கும்போ, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் சொன்னது போல நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுவேன். சாமுவேல் கேட்கிறார், அப்படின்னா இந்த ஆடு மாடு சத்தம்லாம் இந்த கேட்குது, இந்த சத்தம்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கோபப்படுகிறார். அப்போ உடனே அவன் வார்த்தையை மாத்திரம் என்ன சொல்றான்? இது உங்களுடைய தேவனுக்கு பலியிடும்படியாக உங்களுடைய தேவன், அவனுடைய தேவன் அல்ல. யாருடைய தேவன்? சாமுவேலுடைய தேவனா மாறிட்டார். இவனை அபிஷேகம் பண்ணதெல்லாம் மறந்துட்டான். என்ன அபிஷேகம் பண்ணது யாரு? தேவன் அப்படிங்கிறத அவன் மறந்துட்டான். இப்போ எனக்காக நான் பிடிச்சிட்டு வரல, யாருக்காக? உங்களுக்காக நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய தேவனுக்காக நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்கள், 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பள்ளிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் தான் முக்கியம். இன்றைக்கு அந்த அனுபவம் பிள்ளைகளுக்குள்ள குறைந்திருக்கிற, தெய்வ ஜனங்களுக்குள்ள குறைந்திருக்கிற. தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் நல்ல அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தில் என்ன இருக்காது? என்ன இருக்காது? ஆளுகை இருக்காது, ராஜரீகம் இருக்காது.
தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாம என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அந்த அபிஷேகத்தில் என்ன இருக்காது? பவர் இருக்காது, வல்லமை இருக்காது. அதுதான் இவனுக்கு சம்பவித்து விட்டார். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். அதனால பாருங்கள், அங்கேயே அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன கொடுக்கிறார்? 23ஆம் வசனம் வாசியுங்கள். இரண்டாம் பண்ணுதல் வெள்ளை சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால், அதாவது கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்க ராஜ மேன்மை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஆளுக போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு. ஆண்டவர் புறக்கணிச்சு தள்ளிட்டார். போ, நீ தேவையில்லை. அபிஷேகம் பண்ணது ஆண்டவர் தான், ஆனால் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஆளுகை இல்லை, அந்த அதிகாரம் இல்லை. ஆண்டவர் புறக்கணித்து தள்ளிவிட்டார். நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் போனால், கீழ்ப்படியாமை அது எந்த ஃபார்முல வந்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்காது? அதிகாரம், ஆளுகை இருக்காது. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் தாய் தகப்பன்மார்களுக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் முதியோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்முடைய ஆளுகை நமக்கு என்ன செய்து? முதியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ணணும். அதுதான் வசனம் சொல்லுது. அவங்க வயதான சொல்லியாச்சு சொன்னா அவங்கள நம்ம கேவலமா பேசக்கூடாது. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நீ முதியவர்களை என்ன செய்யாத? கடிந்து கொள்ளாதே. அவர்களை உன்னுடைய தகப்பனை போல, உன்னுடைய தாயை போல நீ அவர்களை நேசித்து அவர்களுக்கு என்ன சொல்லு? புத்தி சொல்லு அப்படின்னு சொல்ற. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:1. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் ஆலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லு. முதியவர்களை தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரனுக்கு யார் புத்தி சொல்றா? தீமோத்தேயுக்கு. அந்த தீமோத்தேயுக்கு பவுல் புத்தி சொல்றார். நீ முதியவர்களை நீ என்ன செய்யாத? முதியவர்களுக்கு விரோதமாய் நீ என்ன செய்யாத? பேசாத. முதியவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களை நீ என்ன செய்? தகப்பனை போல. அதனால தான் சில வயசானவர்கள் தப்பு செஞ்சா கூட அவங்ககிட்ட என்ன செய்யறதில்லை, அவங்கள கடிந்து கொள்ளுகிறது இல்லை. சிலர்லாம் அப்படிதான் வயசாயிடுச்சுன்னா ஏடா கூடமா எதாவது செய்வாங்க. வயதாயிடுச்சு, என்ன பண்றது? நம்ம அதை சகிக்கணும். என்ன செய்யணும்? சகிக்கணும். உங்க அப்பா அம்மா சில சமயத்தில் ஏதாவது சில தவறுகள் செய்யலாம். வயதான சமயத்தில் அவங்களுக்கு மனசுல சில பாரங்கள் இருக்கும், சில கவலைகள் இருக்கும். அது நிமித்தமாய் சில தவறுகள் செய்யக்கூடும். நீங்க அவங்களை என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் பரிசுத்த பவுல் நம்ம சொல்ற. நீ கடிந்து கொள்ளாத, நீ அவங்களுக்கு ஆறுதலா இரு, நீ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லு, நீ அவங்களை புத்தி சொல்லு. எவ்வளவு அருமையா சொல்றாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோமா? உபதேசிக்கிறோம், பயங்கரமா உபதேசிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை? கடைபிடிக்கிறது. அதனால தான் பாருங்கள், நமக்கு வல்லமை இல்லை, ஆளுகை இல்லை, அதிகாரம் இல்லை. பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, ஆனா என்ன பவர் இல்லை? அபிஷேகத்தினால் உண்டாகிற வல்லமை இல்லை. அபிஷேகத்தினால் உண்டாகிற வல்லமை இல்லை, ஆளுகை இல்லை. காரணம், ஆண்டுடைய சத்திய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போ அந்த கீழ்ப்படியாமை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆளுகை இழந்து போவோம், நம்முடைய அதிகாரத்தை நாம் இழந்து போவோம், நம்முடைய ராஜரீகத்தை நாம் என்ன செஞ்சிருவோம்? நம்ம இழந்து போயிடும். அதுக்கு தான் அந்த கீழ்ப்படியாமையை குறித்து நம்ம 2-3 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும்.
வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அங்கே ஆண்டவர் ஏன் இந்த கீழ்ப்படியாமை வருகிறது, ஒரு மனிதனுக்குள்ள ஏன் அந்த கீழ்ப்படியாமை வருகிறது என்று அவர் சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நீங்க கீழ்ப்படியணும்னு நினைச்சா கூட கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா என்ன சிந்தை இருக்கிறது? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை. எப்ப பார்த்தாலும் நீங்க பாருங்க, மாம்சீகமான காரியம் அப்படின்னு சொன்னா சினிமா, சீரியல், இந்த மொபைல், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாம்சீகமான காரியங்கள் தான் இருக்கு. மாம்சீகமான சிந்தனை தான். நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்சீகமான காரியங்கள் தான் உங்களுடைய மனதில் வரும். இந்த கதை புக்கு, இன்னும் பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற, இதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனது என்னவா மாறுது? மாம்ச சிந்தை உடையதாய் மாறுது. இந்த மாம்ச சிந்தை உடையவங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கீழ்ப்படிய மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க, உங்க பிள்ளை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும், இல்ல மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கும். மா இங்க வாமா, உங்க கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, என்ன செய்வாங்க? வாமா, உனக்கு வேற வேலை கிடையாது இல்ல சொல்லுவாங்க. இல்லாட்டா எரிஞ்சு விடுவாங்க. எரிஞ்சு என்ன செய்வாங்க? விடுவாங்க. வாக்கூட்டத்துக்கு போலான்னு அவங்க இப்படி மாம்சீகமான சிந்தையுடையவர்களாய் மாம்சீக காரியத்துக்கு அவங்க இடம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்க பாப்பா கூட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க? கோபப்படுறாங்க. எரிச்சல் உள்ளவர்களாய் மாறுகிறார். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவங்களும் அப்படிதான். ஏன்? அவங்களுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை இல்ல, மாம்ச சிந்தை, மாம்சீகமான காரியங்கள். இன்னைக்கு சினிமாலையும் டிராமாலையும் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மாம்சீகமான காரியங்கள் தான். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்தா நம்முடைய கிருபையை நம்ம என்ன செய்யறோம்? இழந்து போகிறோம். கிருபையை நம்ம இழந்து போகிறோம். கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். உங்களுக்கு மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்காது, தேவனுடைய கண்கள் என்ன கிடைக்காது? தயவு கிடைக்காது. வாசிங்க. பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அவர்கள் போக்கடிக்கிறார்கள். இப்படி பொய்யான மாயைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். நீங்க இதெல்லாம் தூக்கி போட்டு வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் என்ன நொண்டியானவளாய் மாற்றுகிற, இந்த சாவுக்கேதுவானவளாய் என்னை மாற்றுகிற இந்த கீழ்ப்படியாமைக்கு காரணமான மாம்ச சிந்தை வேண்டாம். அதுக்கு காரணமாயிருக்கிற ஒன்று எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் சாவுக்கேதுவானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆளுகை உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய அபிஷேகம் உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய ராஜரீக மேன்மை உங்களுக்கு இருக்காது. உப்பு சாரமற்று போனால் அது என்னத்துக்கு போனப்படும்? அது வெளியில கொட்டுறதுக்கு தான் அது பிரயோஜனப்படும். அது மட்டும் இல்ல, காலால மனிதர்கள் என்ன செய்வாங்க? மிதிப்பார், போட்டு நல்லா மிதிப்பாங்க. என்ன அவங்க அப்படி பண்ணினாங்க இப்படி பண்ணினாங்கன்னு சொன்னா காரணம் என்ன? கர்த்தர் ஒண்ணு ஒப்பு கொடுத்துட்டார். என்ன இல்ல? என்ன இல்ல? காரம் இல்ல. அந்த உப்புல அந்த உப்பு தன்மை இல்ல. ஒண்ணுத்துக்குமே என்ன இருக்காது? பிரயோஜனமே இல்லாமல் போய்விடும். கிருபை இழந்து போயிட்டா ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நம்முடைய கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிற. நம்முடைய கர்த்தருடைய கிருபை, போன வாரத்தில் நம்ம கிருபையை குறித்து தியானித்தோம். கிருபை நம்மளை என்ன செய்கிறது? நடத்துகிறது. இந்த கிருபை நம்முடைய கால்கள் சறுக்கும்போது என்ன செய்கிறது? நம்மை தாங்குகிறது. அந்த கிருபை சாவுக்கு ஏதுவான வல்லமையும் நம்முடைய ஜீவிதத்தில் தாக்கும் பொழுது நம்மை அது என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. அது உயிர்ப்பிக்கிறது. கிருபையை குறித்து நம்ம நிறைய காரியத்தை தியானிக்கிறோம்.
அந்த கிருபையை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி பொய்யான காரியங்கள், பொய்யான மாயான காரியங்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய கிருபைகளை என்ன செஞ்சிருவீங்க? இழந்து போய் விடுவீர்கள். இழந்து போய் விடுவீர்கள். இதெல்லாம் மாயை. இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகக்கூடியவை. அவைகளெல்லாம் பொய்யான காரியங்கள். உங்களுடைய கண்கள்ல காட்டுகிறது. பிசாசு காட்டுறதெல்லாம் எதை காட்டுறான்? பொய்யான காரியத்தை காட்டுறது. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னான், எல்லாரும் 2 பேர், இதுதான் எப்போ என்னதான் வரும்? லவ் ஸ்டோரி தான். 2 பேரும் குடும்பத்தில் பிரச்சனை, லவ் பண்ணுவாங்க. குடும்பத்தில் அப்பா பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்புறம் ரவுடிங்க பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? 2 பேரும் எல்லா பிரச்சனைகளையும் மறிகடந்து 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்களாம்? திருமணம் செஞ்சு கொள்ளுவாங்க. அதோட என்ன முடிஞ்சிடும்? என்ன முடிஞ்சிடும்? சினிமா முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனையை குறித்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? சினிமா எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்ல, கல்யாணம் பண்ண பிற்பாடு ஒரு மனிதன் கடந்து போகிற பிரச்சனை இருக்கு பாருங்க. குடும்பத்துல அவன் படுற வேதனை, அவன் படுற துக்கம், அவன் படுற கஷ்டம், அவன் படுற கண்ணீர், இதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம்? மறைச்சிருவாங்க. அதோட முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் பட்டாச்சுன்னா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான்? தியேட்டருக்குள்ள வர மாட்டான். பிசாசு அப்படித்தான். மிச்சம் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடறான்? கண்ணை மறைச்ச டூப்ளிகேட் பண்ணும். மாயான காரியத்தை மட்டும் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டணும். இதுதான் பொய். அவன் காட்டுறது பொய், மெய் அல்ல, பொய். அப்படிப்பட்ட பொய்யான மாயை நம்ம பின்பற்றினால் நம்முடைய கிருபையை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்து போயிடும். அதுதான் கீழ்ப்படியாமை, மாம்ச சிந்தை. அது நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படிய விடாது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்படி மாம்ச சிந்தை உடையவர்கள் பாருங்கள், சுயநீதி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுயநீதி பேசுவாங்க. அவர்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். வாசியுங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அவர்கள் சுயநீதியை தேடுகிறபடினால் சுயநீதியை தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கூட்டத்துக்கு வரல? எனக்கு அது இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த காரியத்தை செய்யல? அதுக்கு ஒரு நீதி சொல்லுவாங்க. அதனால இப்படி அப்படி செஞ்ச. இப்படித்தான் இன்னைக்கு நம்ம சுயநீதி பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏன்? இதுக்கு பின்னாடி மாம்ச சிந்தை இருக்கிற. இந்த மாம்ச சிந்தை உடையவர்கள் தங்களுடைய சுயநீதியை அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். கீழ்ப்படிய மாட்டாங்க. சுயநீதி அது தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கு? அழுக்கான கந்தையா இருக்கு. நம்முடைய நீதி ஒன்றும் அங்க போய் நிற்கவே நிற்காது. பாருங்கள், அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் குழி தோண்டி என்ன செய்தான்? புதைத்து வைத்தான். புதைச்சு வச்சுக்கிட்டு எஜமானன் கணக்கு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்கள், எஜமானனே, நீர் விதைக்காத இடத்துல நீர் என்ன செய்கிறவர்? அறுக்கிறவர். நீர் தெளிக்காத இடத்துல என்ன செய்கிறவர்? சேர்க்கிறவர் என்கிற கடினமுள்ள மனுஷன் என்று நான் உனக்கு பயந்து என்ன செஞ்சிட்டேன்? ஒழிச்சு வச்சேன். பாருங்க, அவன் தன்னுடைய நீதியை சொல்றான். என்ன நீதி? உனக்கு நான் பயந்து போய் என்ன செஞ்சிட்டேன்? ஒழிச்சு வச்சுட்டேன். நீ இப்படிப்பட்ட மனுஷன் என்று எனக்கு தெரியும். இப்படி நம்ம பல சாக்கு போக்குகளை சொல்லலாம், சுயநீதி பேசலாம். அது ஒன்று ஒத்து வராது. ஆண்டவருக்கு முன்னாடி சுயநீதி ஒன்று என்ன செய்ய முடியாது? நிற்காது. அதனால தான் கீழ்ப்படிதல் நமக்கு மிகவும் முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா பார்ஷியலா கீழ்ப்படிவாங்க, பாதி கீழ்ப்படிவாங்க, பாதி என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே செய்யற மாதிரி செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறது போல காட்டுற வேஷம். சிலர் தாமதித்து கீழ்ப்படிவார்கள். தாமதித்து கீழ்ப்படிந்தாலும் அது என்னது? கீழ்ப்படியாமைக்கு ஒப்பாக இருக்கு. தாமதித்து ஒருத்தர் கீழ்ப்படிச்சு இறந்து போனா யார் தெரியுமா? நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
டிலேட் obedience is disobedience அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். அதுல ஒருவன் தாமதித்து கீழ்ப்படிந்தான். தாவீது சொல்றார், நீ போய் 3 நாளைக்குள்ள நீ என்ன செய், திரும்பி வா அப்படின்னு சொல்ற. இவன் அந்த 3 நாளைக்குள்ள வராம என்ன செஞ்சான், தாமதித்து கொண்டிருந்தான். தாமதித்து கொண்டிருந்தப்ப என்ன சமைச்சது தெரியுங்களா? தாமதிச்சா 3 நாளுக்குள்ள வரல, 4வது நாள் இல்ல 5வது நாள் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வர்ற வழியில யார் வந்துட்டா, யோவாபு வந்து விட்டான். யோவாபு அவனை பார்த்து என் சகோதரனேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரே குத்தா என்ன செஞ்சிட்டான், குத்தி கொன்று போட்டான். பாருங்கள், அவன் இரத்த வெள்ளத்துல மரித்து போனான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஆமசா. வாசிங்கள் 2 சாமுவேல் 19 இல்லையா, 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்திருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்தில் வராமல் தாமதித்திருந்தான். பாருங்கள், இப்ப தாமதிச்சதுனால என்ன சம்பவித்தது? 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடித்துக் கொண்டிருக்க தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அதில் உரையோடு ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகள் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாயை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்துக்கு அமாசா எச்சரிக்கையிராத போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். பாத்தீங்களா அவனுடைய நிலவரம்? தாமதித்ததுனால என்ன ஆச்சு? அவன் செத்து போனான். நம்முடைய நிலவரம், நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படுகிறதுல நம்ம டிலே பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. சொன்னால் அது அப்படியே நம்ம செய்ய வேண்டும். சிலர் செய்வாங்க, அதிலே விட்டுருவாங்க. சிலர் அப்படி தாமதித்து என்ன செய்வார்கள்? அப்படி செய்தால் நாம் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நாம் கீழ்ப்படியாமல் போனால் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுதான் ஆரோனுக்கும் மோசேவுக்கும் சம்பவித்தது. ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்கிறார், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நீ என்ன செய்ய மாட்டாய், கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 20:24. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. கானானுக்குள்ள அவன் பிரவேசிக்கிறது. நம்ம கீழ்ப்படியாமல் போனால் தேவ கோபம் நம்ம மேல வரும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் தேவ கோபம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இந்த கீழ்ப்படியாமை பாருங்கள், தேவ கோபத்தை கொண்டு வருகிறது. கானானுக்குள்ள போக முடியாமல் நமக்கு தடை செய்கிறது. இப்படி எல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போக முடியாம செய்யும். நம்முடைய ஆளுகை இழந்து போக செய்யும். நம்முடைய மேன்மை இழந்து போக செய்யும். நம்முடைய ராஜரீகத்தை இழந்து போக செய்யும். நம்முடைய அபிஷேகத்தை அது என்ன செய்யும்? இழந்து போக செய்யும். அப்படினால் நம்ம தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு நான் கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். ஊழியர்களுக்கு நான் கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, முதியோர்களை நான் கனம் பண்ணி அவர்களுக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களுடைய அந்த ராஜரீகத்தை, அந்த ஆளுகையை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு தருபடியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அந்த சாவுக்கு ஏதுவான அந்த அனுபவத்தில் இந்த கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நொண்டியானவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அடுத்ததாக இந்த சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த சம்பவம் என்ன என்று சொன்னால் துணிகரமாய் பாவம் செய்யும். அவன் சொல்லுகிறான், சாமுவேல் வர்றதுக்கு லேட்டான உடனே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 7 நாளைக்குள்ள வருவார். 7வது நாளைக்குள்ள அதுக்கு மேல தாங்க முடியல.
சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியும் அவனே என்ன செஞ்சிட்டான்? செலுத்தி விட்டான். உடனே அந்த சமயத்தில் அவன் முடிக்கும் போது சாமுவேல் வருகிறார். நீ என்ன செய்தாய்? நீ என்ன செய்த? அது ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு போகிறார்கள் என்றும் பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்றதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் பயந்து துணிந்து என்ன செஞ்சேன்? பலி செலுத்தினேன். பாருங்கள், எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். 13:12. 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினேன் என்றும். எண்ணி துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன். எவ்வளவு பயங்கரமா இருப்பார். அடுத்த வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கைக்கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். அப்ப பாருங்கள், இங்க அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா துணிந்து அவன் என்ன செய்யறான்? சிலதெல்லாம் துணிகரமாய் செய்கிறான். துணிகரமான பாவம் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுடைய ஜீவிதத்துல சம்பவிக்கிறது தான். ஒரு காலத்துல அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. ஆண்டவரை பற்றி தெரியாததுனால அவங்க சில தவறுகளை செய்தார். ஆனால் தெரிந்தும் செய்யறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? துணிகரமான பாவம். இது தவறு, இது ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லி அறிந்த பிற்பாடும் ஒரு மனிதன் செய்கிற பாவம் தான் துணிகரமான பாவம். ஊசா என்பவன் பாருங்கள், உடன்படிக்கை பெட்டிய ஆசாரிகள் தான் தொட வேண்டும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அவன் என்ன செஞ்சான்? தொட்டான். அதனால தான் வேதவசனத்தில் வாசிக்கிறோம், ஊசாவுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அடித்தார் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டிலே சேர்த்தான். பாருங்கள், அவனுடைய துணிவின் நிமித்தம் ஆண்டவர் அவனை அடித்தார். நம்ம துணிகரமான பாவத்தை செய்யறதுக்கு இடம் கொடுத்தால், மனப்பூர்வமாய் நாம பாவம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். அவனுடைய துணிவு, இந்த துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன் ஒரு துணிவு வருது? இந்த கிருபையின் காலத்துல அநேகருடைய இருதயங்கள் பழைய பாட்டு காலத்துல ஜீவித்த தேவ ஜனங்களுடைய துணிகரத்தை காட்டிலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல துணிகரமாய் தேவ ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. காரணம் என்ன? அவர்கள் செய்கிற தண்டனைக்கு தக்க சிக்ஷை கிடைக்காததுனால மனுப்புத்தருடைய இருதயம் பாவம் செய்ய என்ன செய்து துணிகரம் கொள்ளுகிறது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசியுங்கள். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை கிடைக்காதபடியினால், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியா? சீக்கிரமாய் அப்படின்னா அது நடக்கும். என்ன நடக்குது? ஆண்டவர் டிலே பண்றார். ஏன் டிலே பண்றார்? அவருடைய தயவு மனம் திரும்பும்படியாக ஏவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அதனால தான் அந்த ஆண்டவர் அது சீக்கிரமா நடக்காம ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். மனம் திரும்புவான், என் பிள்ளை மனம் திரும்புவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்ப துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்யறதுக்கு அது என்ன செய்யுது? துணிகரம் கொள்ளுது. ஏன் துணிகரம் கொள்ளுது? இன்னும் தண்டனை கிடைக்கல, சீக்கிரத்துல தண்டனை கிடைக்கல. அதனாலதான். ஆனால் இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச உடனே தொடங்குறது என்ன காலம்? நியாய தீர்ப்பின் காலம், உபத்திரவ காலம். அதுக்குதான் நியாய தீர்ப்பின் காலம். அங்க இறக்கம் இல்லை, அங்க மன்னிப்பு இல்லை, அங்க
சிற்ற கிருபையின் காலம் முடிந்த உடனே நியாயத்தின் காலம் நமக்கு உண்டாகும். இப்ப கர்த்தர் நமக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு சீக்கிரத்துல நியாயத்தின் காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம மனம் திருப்பி விட வேண்டும், மன்னிப்பு கேட்கணும். எப்ப நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தின் காலம் தொடங்குதுன்னு தெரியாது, எப்ப தொடங்குதுன்னு தெரியாது. அந்த சமயத்துல மன்னிப்பு கேட்டா கூட கிடைக்காது. மனம் திரும்பினாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையின் காலம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிற கிருபையின் காலம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றது கிருபையின் காலத்தினுடைய முடிவு. அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்ப முடியாத ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் கிருபையின் காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. மனம் திரும்புறதுக்கு ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்டுறதுக்கு ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, நடுறதுக்கு ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அதுதான் கிருபையின் காலம். அந்த கிருபை காலத்துல செய்யாம போனா உடனே என்ன தொடங்கும்? நியாயத்தின் காலம் தொடங்கும். தண்டனை கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்காது. ஒரு முறை ஒரு ரெஜிஸ்டராக இருந்தார். நான் இதை எங்க போனாலும் சொல்லுவேன். ரெஜிஸ்டராக பயங்கரமான திறமை உள்ளவர். கேரளா யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்டர் சொன்னான். கெசட்டர் ஆபீசர் ரேஞ்ச் நல்ல மதிப்பு. அவங்க தாய் தகப்பன்மார் லட்சத்திய சேனையில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா இந்த ஆளு கம்யூனிஸ்ட், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவி நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா தாய். ஒவ்வொரு 1ஆம் தேதி ஓடி வந்துருவாங்க. அது மேல விட மாட்டாங்க. அதுவும் தெரியாம ஓடி வருவாங்க. தசமபாகம் கொடுக்கறதுக்கு மட்டும் வருவாங்க. சபை எப்படியாவது வந்து கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க விசிட்டிங் போனா அந்த ஆள் கல் எடுத்து எறிவார். அதனால யாரும் போக மாட்டாங்க. நான் அங்கே போயிருந்தேன். டிரான்ஸ்ஃபர் ஆகி சின்ன சபை தான், 70 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா என்னை கூப்பிடுவாங்க. மா பிரதர் வாங்க எங்கள் வீட்டுக்கு விசிட்டிங். இப்போ நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு வந்து அவர் ஏதாவது சொல்லுவார், அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன். அதனால நான் என்ன செய்ய வரமாட்டேன் அப்படி சொல்லி போக மாட்டேன். ஒரு நாள் அவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. பிரதர் எனக்கு புருஷன்தான் அவங்கள வர சொல்லுவேன். அப்போ போனால் அந்த ஆளை ஹாலில் படுக்க வச்சேன். நல்ல பாடி, வாய்ப்பு வெயிட்டாக இருப்பார். இப்போ எப்படி இருக்கிறாரு? ஒந்திய குச்சி மாதிரி படுக்க வச்சிருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ வயிற்றுல கேன்சர் சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. கேன்சர் எடுக்க போகிறேன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணாங்க. அதோட ஆள் என்னாச்சு? டவுன் ஆச்சு, படுத்து கிடக்கிறாங்க. இப்போ கண்ணை கூட திறக்க முடியல. இப்போ சொல்ற பாஸ்டர் அவர் நான் என்ன அப்படின்னு சில காரியங்கள்லாம் சொல்றாரு. எனக்கு புரியல. சரி, கடைசி நேரத்திலேயாவது ஆண்டவரை பற்றி சொல்லி ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு பாவம் மன்னிப்பை குறித்து சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச சத்தியம்லாம் சொல்லிட்டு சரி பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் நான் ஜெபிச்சுட்டு நான் ஃபெய்த்துக்கு போகலான்னு சொல்லி எழும்பணும். அப்போ அவர் என் கையை பிடிச்சி நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வருவேன். ஆனால் நான் எழும்புன உடனே நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அவன் என் ஆலயத்துக்குள்ள காலை வைக்க மாட்டான், என் ஆலயத்தில் அவன் கால் வைக்க மாட்டான் அப்படின்னு உண்மையாக அந்த சத்தத்தை கேட்டேன். எனக்கு பயம் வந்துருச்சு. நான் ஒன்றும் சொல்லலை. எழுப்பி நேராக வண்டி எடுத்துகிட்டு ஃபெய்த்தும் போகிறேன். வாசலில் போகும்போதே நியூஸ் வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சிட்டார்? இறந்து போயிட்டார். பாருங்க, அதான் நியாயத்தின் காலம். கர்த்தர் நமக்கு டைம் கொடுக்குறார் மனம் திரும்புறதுக்கு, தேவ சமூகத்தில் வர்றதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு. நம்ம அதை உதாசனப்படுத்திட்டே இருந்தா இந்த கிருபையின் காலத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன காலமாக இருக்கும்? நியாயத்தின் காலமாக இருக்கும். அப்போ உட்காந்து ஆண்டவரே மன்னியோ, எனக்கு இறங்கும், என்னை எப்படியாவது சுகமாக்கும் நடக்காது. ஏன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டும். கர்த்தருடைய தண்டனை சீக்கிரமாய் வரலன்னு காரணம் கிருபை. இது கிருபையின் காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். ஆனா அதையே துணிகரமாய் கொண்டு துணிகரமான பாவத்துக்கு, பொல்லாப்புக்கு நீங்க இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் கிருபையின் காலம் சீக்கிரம் முடிவடையும். நம்முடைய ஜீவிதத்துல மன்னிப்பு கிடைக்காது. அதனால தான் சங்கீதக்காரன் துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். பாருங்கள், நமக்கு டைம் இல்லை. கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடுவோம்.
ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கர்த்தாவே நான் கீழ்ப்படியாமல் போனேன். ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவானவனாய் நான் மாறி போனேன். அந்த மேவிபோசேத் சொல்லுது போல என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவானவர்களாய் மாறினார்கள். ஆண்டவரே, அதுபோல என்னுடைய ஜீவிதத்திலும் கூட நான் சாவுக்கு ஏதுவானாய் மாறி போனேன். என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கர்த்தாவே, என்னுடைய ஜீவிதத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஆளுகையை இழந்து போனேன், அதிகாரத்தை இழந்து போனேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான அந்த அபிஷேக தைலம் என்கிறதான அந்த கிரீடம், அந்த வல்லமையை நான் இழந்து போனேன். கர்த்தாவே, என்னால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, பிசாசை ஜெயிக்க முடியவில்லை, விலகினங்களை மேற்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாய் இருக்கிறேன். சாவுக்கு ஏதுவான வல்லமைகள் எனக்குள்ள கிரியை செய்கிறது. கொஞ்ச நேரம் நம்ம முழங்கால இருந்து ஒரு 5 நிமிஷம் நன்றாக கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும். நீர் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோமாக. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். மேவிபோசேத்தே, மீதியானவன் தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதே, பயப்படாதே என்று மேவிபோசேத்தை பார்த்து அந்த தாவீது ராஜா சொல்லுகிறது போல இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையே, மேவிபோசேத்தே, பயப்படாதே, பயப்படாதே, நீ நித்தம் என்னுடைய பந்தியிலே ஆகாரத்தை புசிப்பாய். ஓ ரமகந்து 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 ரமனியா, என் பிள்ளையே, நீ பயப்படாதே, உனக்கு என்னுடைய கண்கள்ல தயவு கிடைத்திருக்கிறது. ஓ ஓ ஓ அந்த வார்த்தையை நாம் கேட்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, நான் நொண்டியாய் மாறி போனேன். என்னுடைய பிறப்பு நன்றாகத்தான் இருந்தது, என்னுடைய ஜீவிதம் நன்றாகத்தான் இருந்தது. இப்பொழுது அதை நான் இழந்து போனேன். நான் முடவனாய் மாறி போனேன். ஓ ரபக்க துரான பக்க ஷனான பக்க துரானியா,
அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனால் ஆளுகை இழந்து போனாய். கர்த்தர் கொடுத்ததான வல்லமையை நீ இழந்து போனாய். கர்த்தருடைய ஆவியானவர் இடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆமாண்டவரே, என்னை நீர் அபிஷேகித்தது உண்மைதான், ஆனால் அந்த வல்லமையை நான் இழந்து போனேன், அந்த ஆளுகையை நான் இழந்து போனேன், அந்த கிரீடத்தை நான் இழந்து போனேன். அதுல வல்லமை இல்லை. கீழ்ப்படியாமை நான் இடம் கொடுத்தது உண்மைதான், நான் சாவுக்கு ஏதுவானவளாய் மாறி போனது உண்மைதான், நான் ஒரு நொண்டியானவளாய் மாறி போனேன். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியோ, நீர் எனக்கு இறங்கோ. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளையை தாழ்த்துவாயாக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துக் கொண்டே இரு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டே இருக்கிறார். ஓ கர்த்தருடைய தயவு நீ மனம் திரும்பும்படியாக, மன்னிப்பு கேட்கும்படியாக, ஒப்புரவாகும்படியாக, திரும்பி வரும்படியாக ஏவிக்கொண்டே இருக்கிறது. ஓ உன்னையே நீ நீதிகரிக்க வேண்டாம், மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பொய்யான மாயை பின்பற்ற வேண்டாம். பொய்யான மாயைகளை நீ பின்பற்றினபடியினால் உன்னுடைய கிருபையை நீ இழந்து போனாய், உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்து போனாய், உன்னுடைய மேன்மையை நீ இழந்து போனாய், கர்த்தருடைய தயவை நீ இழந்து போனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பு, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. உனக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தருடைய தயவு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஏவிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியாக ஆசை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஓ இந்த வருடத்தின் கடைசியில கர்த்தர் உன்னை மீதியாய் வைத்திருக்கிறார், மீதியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஓ என்னிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, என்னுடைய தயவை நான் காட்டும்படிக்கு மீதியானவர்கள் உண்டோ? ஒப்பு கொடுத்துக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த எஸ்தருடைய ராஜாத்தினுடைய தலையில் அகாஸ்வேரு ராஜா அந்த ராஜ கிரீடத்தை வைத்தது போல இன்றைக்கு அபிஷேக தைலமாகிய அந்த கிரீடத்தை கர்த்தருடைய தலையில வைக்கிறார். அந்த அபிஷேகம் உன்னை ஆளுகை செய்கிறவனாய் மாற்றும். கர்த்தருடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறார். கர்த்தருடைய தரிசனத்தை தருகிறார். இதோ ஒரு கிரீடம் இறங்கி வருகிறது. உன்னுடைய தலையில் அந்த கிரீடத்தை கர்த்தர் வைக்கிறார். ஓ அபிஷேக தைலமாகிய கிரீடம், நீ அந்த கிரீடத்தினால் சத்துருவின் வல்லமைகளை நீ மேற்கொள்ளுவாய், பிசாசை நீ மேற்கொள்ளுவாய், பாதாளத்தின் வல்லமைகளை நீ மேற்கொள்ளுவாய், நீ மரணத்தை ஜெயிப்பாய். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பாய், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருப்பாய். ஓ நீ மெலகினன் தான், நீ குறவுள்ளவன் தான், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த மூவி போய் சேர்த்து அவன் பயந்து போனான், பயப்படுகிறான். ராஜா, மீதியா இருக்கிறவர்கள் உண்டோ? நான் தயவு காட்டும்படிக்கு தேவன் நிமித்தம் என்னிடத்தில் தயவு பெற்றுக்கொள்ளும்படிக்கு மீதியானவர்கள் உண்டோ என்று அவன் தேடும் பொழுது அந்த மூவி போய் சேர்த்து ராஜாவுடைய சமூகத்தில் கொண்டு வரப்படுகிறான். அப்போ மூவி போய் சேர்த்து பயப்படுகிறான். மூவிபோசத்தை பார்த்து ராஜா சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் உனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறார். ஆனபடியால் தான் கர்த்தர் உன்னை மீதியாக வைத்திருக்கிறார். எத்தனையோ பலவான்கள் இருந்தார்கள், திறமை உள்ளவர்கள் இருந்தார்கள், நல்ல ஞானிகள் இருந்தார்கள், நல்ல திறமை உடையவர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் உன்னை நேசித்திருக்கிறபடியால் உன்னை மீதியாக வைத்திருக்கிறார். கொஞ்ச ஜனமாய் தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்தையும் ஆண்டவரே உயிர்ப்பிப்பீராக. எல்லா விதமான சாவுக்கு ஏதுவான வல்லமைகளை சரீரங்களுக்கு கர்த்தர் அப்புறப்படுத்தும். ஆத்மாவில் உள்ள கர்த்தாவை நீக்குவீராக. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, அந்த ராஜரீக கிரீடம், அபிஷேக தைலம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லிவிடே. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நொண்டி நடக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லை. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில என்னால முன்னேறி போக முடியவில்லை. நான் இந்த வருடத்தின் கடைசியில நொண்டியானவள் என்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். நொண்டியானவளை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீரே. நீர் என்னை சேர்த்துக் கொள்ளுமையா. ஓ, முந்தின ஆளுகையை திரும்ப தாரும். முந்தின ராஜரீகத்தை திரும்ப தாரும். தேவனுடைய பிள்ளையே, நீ அவமானப்பட்ட இடத்திலே கர்த்தர் உன்னை புகழ்ச்சியின் கீர்த்தியுமாய் வைப்பார். இந்த முடவனான மோசேஸ், இந்த நொண்டியான மோசேஸ் ராஜாவுடைய முகத்தை காணும்படியாக கொண்டு வரப்பட்டான். அதுபோல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேக தைலம் முடவனான உன்னையோ நொண்டியான உன்னையோ ராஜாவை காணும்படியாக உதவி செய்யும். அந்த ஆனந்த தைலத்தினால் நீ நிரப்பப்படுவாயாக. நீ சாவுக்கு ஏதுவானவன் அல்ல. நீ நித்தியமாய் தேவனோடு நீ ஆளுகை செய்ய வேண்டியவன். நீ ராஜரீக கூடி செய்ய வேண்டியவன். நீ ராஜவம்சத்தான். நீ நற்குல ஜாதியானவன். நீ பரிசுத்த ஜாதி. எடுப்பும் வல்லமை மரண சரீரம் மாற்றிடுமே. எடுப்பும் வல்லமை மரண சரீரம் மாற்றிடுமே. இறங்கிடுவோமே ஆனந்த தைலத்தால் இறைந்து ஆபத்தம் காணவே. இறங்கிடுவோமே ஆனந்த தைலத்தால் இறைந்து ஆபத்தம் காணவே. மரித்தோரையும் எழுப்பும் வல்லமை மரண சரீரம் மாற்றிடுமே. மரித்தோரையோ மரண சரீரம் மாற்றிடுமே. நிறைந்திடுவோமே ஆனந்த தைலத்தால் இறைந்து ஆபத்தம் காணவே. நிறைந்திடுவோமே ஆனந்த தைலத்தால் இறைந்து